ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு என்ன நடத்த போகிறேன் அப்படின்னா, எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் பற்றி தான். இதோட இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்ட்ரொடக்ஷன் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் இஸ் ஜெனரலி டிஃபைன்ட் ஆஸ் ரைட்டிங் டிசைன்டு டு அப்பீல் டு சில்ட்ரன். அதாவது சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் யாருக்காக உருவாக்கப்பட்டது, யாருக்காக டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்காக அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட் அவார்ட் ஃபார் சில்ட்ரன்ஸ் புக்ஸ் ஆர் நாட் voted பை த சைல்டு ஆடியன்ஸ். அதாவது அவார்ட் பண்ண போட்ட சில்ட்ரன்ஸ் புக்ஸ் வந்து யாரால அவுட் பண்ணப்பட்டதுன்னா சைல்டு ஆடியன்ஸ் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து யாருன்னா டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், எடிட்டர்ஸ் அப்படின்றாங்க. அதாவது பெரியவங்க அடல்ட்டா இருக்கவங்க வந்து எல்லாருமே தான் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப நிறைய பீப்புள்ஸ் வந்து யார் படிக்கிறாங்க அப்படின்னா அடல்ட் தான் வந்து படிக்கிறாங்க. சில்ட்ரன்ஸை விட அடல்ட் படிக்கிறாங்க, விரும்பி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. Children's literature or juvenile literature. It includes stories, books, magazines and poems that are enjoyed by children. அதாவது சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஜுவானியல் லிட்ரேச்சர், அது ஆல்ட்ரேஷன்ஸ் வெர்ஷன் மாதிரி. இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஜுவானியல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இன்க்ளூடிங் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், மேகசின் இருக்கட்டும், போம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. மாடர்ன் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் கிளாசிஃபைட் டூ வேஸ், ஜானர் அண்ட் த இன்டெண்டட் ஏஜ் ஆஃப் த ரீடர். அதாவது மாடர்ன் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் வந்து என்னென்னு கிளாசிஃபைட் டூ வேஸில் வந்து கிளாசிஃபைட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஜானர் அப்படின்றதையும் இன்டெண்டட் ஏஜ் ஆஃப் த ரீடர். அதாவது ஜானர் தனியாக, அதாவது ஒரு ஜானர்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு ஜானர் இப்போ ஹாரர்னா ஹாரர் ஒரு புக்ஸு, ஃபிக்ஷனாக ஒரு புக்ஸு, அப்புறமேட்டு என்டர்டைன்மெண்ட்க்குன்னு ஒரு புக்ஸு அப்படின்ற மாதிரி, மோட்டிவேஷன் அப்படின்றது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா ஜானர் அப்படின்ற ஜானர் தனியாகவும் இன்டர்னட் ஏஜ் ஆஃப் த ரீடர் ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து சொல்கிற மாதிரி, ஏஜ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ரிட்டன் பண்ணுற மாதிரியும் பிரித்து வச்சுருக்காங்க. ரெண்டு விதமாக கிளாஸிஃபைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஜானராகவும் ஒரு கிளாஸிஃபைட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து இன்டர்னல் ஏஜ் ஆஃப் த ரீடர், அதாவது ரீடருக்கு தகுந்த மாதிரி கிளாஸிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஏஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து கிளாஸிஃபைட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. ஆஃப்டர் பிரிண்டிங் பிகம் வைட் ஸ்ப்ரெட், மெனி கிளாசிக் சில்ட்ரன்ஸ் டேல்ஸ் வேர் ஒரிஜினலி கிரியேட்டட் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் வந்து லேட்டர் அடாப்டட் ஃபார் ஏ யங் ஆடியன்ஸ். அதாவது பிரிண்ட் ஆன பிறகு ஆஃப்டர் பிரிண்டிங் அப்புறம் பிரிண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சப்போ என்னன்னு சொல்றாங்கன்னா அதிக அளவில் வந்து சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. கிளாசிக் சில்ட்ரன்ஸ் டேல் வந்து ரொம்ப ஒரிஜினலி கிரியேட்டட் ஃபார் அடல்ட்டுக்காக கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. லேட்டாக தான் எங்கர் ஆடியன்ஸ் வந்து போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயத்த. நெக்ஸ்ட் என்னன்னா 15th century, that time large quantity of literature often with a moral or religious message has been aimed for children அப்படின்றாங்க. 15th century டைம் வந்து குவான்டிட்டி ஆஃப் லிட்ரேச்சர், அதாவது அதிகப்படியான லிட்ரேச்சர் வந்து சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் வந்துச்சு அப்படின்றாங்க. புக்ஸையோ இல்லைன்னா லிட்ரேச்சர் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் வந்து பரவலாக வந்து பேசப்படுது அப்படின்றாங்க. அதை வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா மாரலையும் ரிலீஜியஸ் மெசேஜையும் பேஸ் பண்ணி இருந்துச்சு. முக்கியமாக யாருக்காகனா சில்ட்ரன்ஸ்க்காக. Late 19th century, 20th century known as the golden age of children's literature. அதாவது 19th centuryயும் 20th centuryயும் என்னன்னு சொல்றாங்கன்னா known as the golden age of children's literature. அந்த டைம் வந்து பர்டிகுலர் டைம் வந்து என்ன இருக்குன்னா சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் வந்து அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க யாருன்னா சில்ட்ரன்ஸ் ரிலேட்டட் வந்து ஓரியன்ட் புக்ஸாக வந்து பப்ளிஷ் ஆனதுனால அது வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா எலிசபெத்தன் ஏஜில் வந்து இண்டஸ்ட்ரியல் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது. இண்டஸ்ட்ரியல் வந்து டெவலப்மெண்ட் ஆனிச்சு. அதாவது நிறைய புக்ஸு, நிறைய வந்து போம்ஸு கிரியேட் பண்ணாங்க, சானட்ஸ், இது எல்லாமே பாப்புலர் ஆனிச்சா. அதை வந்து ஒரு கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து 19th century 20th century வந்து எதை ரெப்ரசென்ட் பண்றாங்க, கோல்டன் ஏஜ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்னா ஜெனரல் கேரக்டரிஸ்டிக், அதாவது இந்த கேரக்டர்ஸ்லாம் இதுல இருக்கணும், சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எதுனா ரிட்டன் ஃபார் சில்ட்ரன்ஸ்க்காக ரிட்டன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் சில்ட்ரன் ஆஸ் வந்து ப்ரொட்டகனிஸ்ட். சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர்னாலே ஒரு புக்ஸ் எடுத்துக்கினா சில்ட்ரன்ஸ் தான் வந்து ப்ரொட்டகனிஸ்டா இருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து விரும்பி இன்னும் படிப்பாங்க சில்ட்ரன்ஸ் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக சில்ட்ரன்ஸ் வந்து ப்ரொட்டகனிஸ்டா வச்சிருக்காங்க. டஸ் நாட் கண்டெயின் அடல்ட் தீம்ஸ், திஸ் இஸ் அப்ராப்ரியேட் ஃபார் சில்ட்ரன். அதாவது டஸ் நாட் கண்டெயின் வந்து அடல்ட் தீம்ஸ் வந்து எப்பவுமே இருக்காது. எல்லாமே வந்து என்னன்னா சில்ட்ரன்ஸ்க்காக உள்ள தீம்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரிலேட்டிவிட்டி ஷார்ட்ஸ் ரிட்டன் இன் த சிம்பிள் லாங்குவேஜ், அதாவது டே பை டேல யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜாக தான் இருக்குமே தவிர, சிம்பிள் லாங்குவேஜாக தான் இருக்குமே தவிர ஒரு லென்த்தியான வந்து ஒரு பேராவோ இல்லை லென்த்தியான டயலாக்கோ ரொம்ப ரொம்ப
ஒரு ஓல்டு இங்கிலீஷ்ல வர மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி இல்லாம ஒரு சிம்பிள் லாங்குவேஜை தான் கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் லாங்குவேஜ்ல தான் நம்ம எழுதணும், சிம்பிள் லாங்குவேஜ்ல தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு சொல்றாங்க. கண்டெயின் இல்லுஸ்ட்ரேஷன் இன் பர்டிகுலர் புக்ஸ் இன்டெண்டட் ஃபார் யங்கர் சில்ட்ரன் அப்படின்றாங்க. கண்டெயின் இல்லுஸ்ட்ரேஷன் மீன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. கண்டென்ட் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளா வந்து இருக்கும் அப்படின்னாங்க. பர்டிகுலர் புக்ஸ் இன்டெண்டட் ஃபார் வந்து யங்கர் சில்ட்ரன். பர்டிகுலர் புக்ஸ் எடுத்துக்கணும்னா யங்கர் சில்ட்ரன்ஸ்க்காக தான் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்றாங்க. பிளாட் ஓரியன்டட் வித் மோர் டயலாக் அண்ட் ஈவெண்ட்ஸ். பிளாட் வந்து மோர் டயலாக்கா இருக்கும் அப்படின்றாங்க. தீம்ஸ் வந்து க்ரோயிங் அப், கம்மிங் டு ஏஜ் அண்ட் மெச்சுரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. க்ரோயிங் அப் அதாவது க்ரோயிங் அப் சின்ன வயசுல இருந்து வளர்றாங்க அப்படின்றதையும், நடுவில் வந்து கம்மிங் டு ஏஜ் ஒரு ஏஜ் வந்து 18+ அப்படி ஆயிட்டாங்க அப்படின்றதும், மெச்சுரேஷன்ஸ் அப்படின்னா ஒரு மெச்சூரான ஏஜ் 20, 22 இது வரைக்கும் உள்ளதை வந்து காமிச்சிருப்பாங்க, தீமா வந்து காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டெய்ன்ஸ் வந்து டேல் ஆஃப் ஃபேண்டசி அண்ட் வந்து அட்வென்ச்சர். அதாவது ஃபேண்டசியாகவும் கண்டெய்ன் வந்து டேல்ஸ் வந்து எப்படின்னா ஃபேண்டசி அட்வென்ச்சர் அப்படின்னு இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் ஃபேண்டசி ஒரு அட்வென்ச்சர் அப்படி கலந்து, இல்லைன்னா ஃபேண்டசி தனியாக அட்வென்ச்சர் தனியாக இருந்தால் தான் வந்து எல்லா சில்ட்ரன்ஸும் விரும்பி படிப்பாங்க. அந்த ஒரு நோக்கத்துக்காக கண்டெய்ன் வந்து எப்படி இருக்குன்னா ஃபேண்டசியாகவும் அட்வென்ச்சராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹாப்பி எண்டிங் ஆர் அட்லீஸ்ட் சாட்டிஸ்ஃபை எண்டிங் வித் எ சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றாங்க. ஹாப்பி எண்டிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா ஹாப்பி ஒரு சேட் எண்டிங் கொடுத்தானா வந்து சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப சேட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால கூட ஹாப்பி எண்டிங்காக கொடுக்கலாம். அட்லீஸ்ட் சாட்டிஸ்ஃபை எண்டிங் வித் எ சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். அதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ்க்கு பேஸ்டு ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்குமே தவிர சும்மா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதனால வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஹாப்பி எண்டிங்காக இருந்தால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ஜஸ்டிஸ் பேஸ்டு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை பண்ணக்கூடாது, நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அந்த ஒரு சென்ஸில் வந்து அவங்க வந்து அது பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக எண்டிங் வித் எ சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றாங்க. when people started telling the stories rather than for adult, they were mostly oral fairy tales like வந்து Rapunzel or Hansel and Gretel. அதாவது பீப்புள் ஸ்டார்டட் டெல்லிங் தி ஸ்டோரிஸ் வந்து யாருக்கு வந்து ஸ்டோரிஸ் வந்து டெல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி ஓரல் டெலிஸ், மோஸ்ட்லி இப்போ வந்து நம்ம பாட்டிங்கெல்லாம் வந்து நமக்கு நிறைய ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பாங்க. அது வந்து எப்படின்னு ஓரலாக சொல்கிற ஸ்டோரிஸாக தான் இருக்கும், நம்ம வந்து சொல்கிறதா தான் இருக்கும், அவங்க சொன்னதாக தான் நம்ம கேட்டிருப்போம் அப்படின்றாங்க. அது பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஓரல் ஃபேரி டேல்ஸ், அதாவது ஃபேரி டேல்ஸ் பற்றி தான் மோஸ்ட்லி சொல்கிறாங்க. அதாவது ராபின்சல்ன்றது ஒரு ஃபேரி டேல் ஸ்டோரி. ஆன்சல் அண்ட் கிரீட்டல் அது வந்து ஒரு ஸ்டோரி, தனியான ஒரு ஃபேரி டேல் ஸ்டோரி அப்படின்றாங்க. இது வந்து ஆன்சல் அண்ட் கிரிட்டல் வந்து ஜெர்மன் கலெக்ஷனில் உள்ள ஒரு ஃபேரி டேல் ஸ்டோரிஸ் அப்படின்றாங்க. அந்த ஸ்டோரிஸை வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் வந்து ஃபேரி டேல் ஸ்டோரிஸாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா விச் ஹாஸ் எக்ஸைட்டிங் பிளாட்லைன் ஆஸ் வெல் அது வந்து ரீகன்ஃபார்ம்டு சோஷியல் நார்ம்ஸ். அதாவது என்ன சொல்ற எக்ஸைட்டிங் பிளாட் லைன் வந்து எக்ஸைட் ஆகிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா சில்ட்ரன்ஸ் வந்து இது படிக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்களுக்கு பிளாட் லைன் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிற லெவலுக்கு தான் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. ரீகன்ஃபார்ம் சோஷியல் நார்ம்ஸ், அதாவது சோஷியல் நார்ம்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. சோஷியல் நார்ம்ஸ்னால் என்னன்னு சொல்கிறோன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சொசைட்டியில் வந்து இது மாதிரி ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து கற்றுக்கிட்டாதான் வந்து ஆஃப்டர் வந்து அவங்க படித்த பிறகு என்ன நினைப்பாங்க, இந்த ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு மெச்சூரிட்டி லெவலில் அவங்களுக்கு வரும். ஸோ அதனால சோஷியல் நார்ம்ஸை வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க. இஃப் யூ ரியலி வாண்ட் சம் டீப் கிரிண்டிங் Gresham stories, then you must go pre-Walt Disney to read fairy tales as they were told before Disney's sanitized them to give the American population a positive feel-good mood after WW level, அதாவது World War II அப்படின்றாங்க. If you really want some teeth grinding Gresham stories-னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்கேரி டேல்ஸ் சொல்கிறாங்க. ஸ்கேரியான ஸ்டோரிஸ் வந்து சொல்லணும்னா யூ மஸ்ட் கோ ப்ரீ-வால்ட் டிஸ்னி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம டிஸ்னி சேனல் வந்து பார்க்குறோம்ல, அதில் வந்து நிறைய ஹாரபிள் ஸ்டோரிஸ், அது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கும் இருக்கும், நம்மளுக்கு அடல்ட்டுக்கும் இருக்கும். அதில் வந்து சில்ட்ரன் ஸ்டோரிஸ் வந்து நம்ம படிக்கணும்னா அங்கே அதில் வந்து பப்ளிஷ் ஆன ஸ்டோரிஸ் வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்னி டு ரீட் ஃபேரி டேல்ஸ், அவங்க வந்து டிஸ்னி ப்ரொடியூசர் வந்து பப்ளிஷ் பண்ண டேல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். அதில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஸ்டோரிஸ் வந்து நம்ம இஃப் யூ வாண்ட் டு ரீட் சம்திங் ஸ்கேரி ஸ்டோரிஸ் யூ வென்ட் டு டிஸ்னி. ஓகேவா, இதுதான் சொல்ல வராங்க. ஃபேரி டேல்ஸ் ஆஸ் தே வேர் டோல்டு பிஃபோர், அதாவது இது வந்து படித்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டோல்டு பிஃபோர் டிஸ்னி சானிடைஸ்டு, அதாவது தெம் டு கிவ் த அமெரிக்கன் பாப்புலேஷன் எ பாசிட்டிவ் ஃபீல் குட் மூடு.
அமெரிக்கன் பாப்புலேஷனுக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டை வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 அடுத்து ரொம்ப வேர்ல்டு வார் 2 அடுத்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க பீப்புள்ஸு. அவங்களோட ஃபேஸில் வந்து ஒரு சந்தோஷத்தை வர வைக்கிறதுக்கு வந்து டிஸ்டினி மூவிஸு இல்லைன்னா ஃபேரி டெய்ல்ஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 அப்புறம் இருந்தவங்க டிஸ்னி ஃபேரி டேல்ஸை வந்து படித்து அவங்க வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் 15th century வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து கம் அவுட். 15th century தான் ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து கம் அவுட் ஆயிருக்கும். யாருன்னா வில்லியம் கேஸ்டன் அப்படின்றது தான் பிரிண்ட் பண்ணியிருப்பாரு. இங்கிலாந்துக்கு வந்து அவர் ஜெர்மனில் வந்து வேற ஒருத்தவர். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து 15th century வந்து வில்லியம் கேஸ்டன் அப்படின்றவர் தான் வந்து பிரிண்ட் அவுட் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாரு. எங்கன்னா இங்கிலாந்துக்கு ஸ்டோரிஸ் பிகம் மச் மோர் ஃபார்மல் ஆஸ் ஏ வேர் டாக்குமெண்டட் இன்டு பப்ளிஷ்டு புக். அதாவது ஸ்டோரிஸ் வந்து மோர் ஃபார்முலா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் வேற வந்து ஃபார்முலானா எல்லாருமே வந்து ரீட் பண்ற அளவுக்கு இருந்திருக்கு. டாக்குமெண்டட் வந்து பப்ளிஷ்டு புக்ஸா வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் வந்து ஓரலா இருந்திருக்கு, அப்புறம் வந்து ரிட்டனா மாறி இருக்கு. வெல் தே வேர் மச் மோர் காஸ்ட் எஃபெக்டிவ் தென் ஹேண்ட் written manuscript. Mass produced books were still expensive and only the wealthy could pay to own such a valuable non-essential items. அதான் என்ன சொல்றாங்கன்னா மோர் காஸ்ட், அதாவது புக்ஸை வந்து ஹேண்ட் ரிட்டன் மேனுஸ்கிரிப்டை விட வந்து புக்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருந்திருக்கு. நிறைய வந்து இது வந்து எக்ஸ்பென்சிவ் பீப்புள், அதாவது வெல்தி ஃபேமிலிஸ் மட்டும்தான் வந்து பே பண்ணி வந்து வாங்குற மாதிரி இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன் 1477 யூசிங் த நியூ பிரிண்டிங் ப்ரெஸ், அதாவது 1477 வந்து நியூ பிரிண்டிங் ப்ரெஸ், அப்புறமேட்டு வந்து நியூ பிரிண்டிங் ப்ரெஸ் வந்தபோது புக் ஆஃப் கர்டசி வந்து கம் அவுட். அதாவது புக் ஆஃப் கர்டசி கம் அவுட். இட் வாஸ் அபவுட் ரூல்ஸ் ஆஃப் வந்து கண்டக்ட் ஃபார் அ குட்லி சைல்டு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா நியூ பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து பாரு என்ன புக் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், புக் ஆஃப் கர்டசி. அதாவது என்னென்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படி இப்படிலாம் வாழணும் இந்த சொசைட்டியில் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து புக் ஆஃப் கர்டசி வந்து நமக்கு சொல்லி பிரிண்ட் பண்ண பிறகு வந்து நம்ம கற்றுருக்கோம். அப்போ தான் அந்த டைம் 1477 வந்து புக் ஆஃப் கர்டிஸ் வந்து வந்திருக்கு, பிரிண்ட் அவுட் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கான்டாக்ட் வந்து அது கண்டக்ட் வந்து என்ன இருக்குன்னா கண்டக்ட் வந்து ரூல்ஸ் ஆஃப் கண்டக்ட் வந்து என்ன இருக்குன்னா குட்லி சைல்டு, அதாவது எப்படின்னா சைல்டை வந்து இருக்கணும், எது மாதிரி நடந்துக்கணும், எப்படி வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கணும், வெளியே சொசைட்டி கிட்ட எப்படி இருக்கணும், எது மாதிரி ஷேட்டப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து புக் ஆஃப் கர்டசி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர் ஸ்டோரிஸ் அபவுட் த பேட் கிட்ஸ் கெட்டிங் ஈட்டன் ஆர் பனிஷ்டு ஃபார் பேட் பிஹேவியர். அதாவது இந்த ஸ்டோரிஸ்லாம் எப்படி இருந்ததுன்னா பேட் கிட்ஸு, அதாவது ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுற பிள்ளைங்களாம் வந்து கெட்டிங் ஈட்டன் ஆர் பனிஷ்டு ஃபார் வந்து பேட் பிஹேவியர். அதாவது ஒரு இப்போ வந்து நம்ம சின்ன வயசுலேயே நம்மளுக்கு எடுத்துக்கலாம்னா ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்கள்ல, எது நீ ஒழுங்காக சாப்பிடலன்னா அந்த பூச்சை வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். இந்த இதை வந்து கான்செப்ட் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ உள்ள புக் ஸ்டோரிஸில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்ஸ் கெட்டிங் வந்து ஈட்டன், அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக இருக்கலாம்னா யாரோ ஒருத்தவங்க வந்து இப்போ பூச்சண்டி பிடிச்சி வந்து சாப்பிட்ருவாங்க அப்படின்னு ஒரு வந்து கண்டென்ட் அப்படிலாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பனிஷ்டு ஃபார் வந்து பேட் பிஹேவியர். பனிஷ்மெண்ட் வந்து எப்படி இருந்திருக்குன்னா பேட் பிஹேவியர் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி ஸ்டோரிஸில் இருந்தால் இப்படி வந்து ஸ்டோரிஸ் வந்து படிக்கும்போது அவங்க வந்து இமிடேஷன் வந்து எல்லாமே அவங்க இமேஜினேஷன் வந்து எப்படி இமிடேட் பண்ணுவாங்கன்னா ஓகே நம்ம வந்து பேட் பிஹேவியர் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேட் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அதாவது யாராவது வந்து நம்மளை சாப்பிட்ருவாங்க, இது மாதிரி ஒரு பயம், ஒரு ஸ்கேரியை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இப்படி இருக்கிறனால அவங்க வந்து பயப்படுவாங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல குழந்தைங்களா இருப்பாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரிஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றாங்க. இந்த ஸ்டோரிஸ் வேறு டீச் people about how to behave within one society. அதாவது டீச் எதை வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுது அப்படின்னா, அதாவது சில்ட்ரன்ஸுக்கும் சரி பீப்புள்ஸ்க்கும் சரி எதை டீச் பண்ணுதுன்னா ஒரு சொசைட்டியில் வந்து நம்ம சொசைட்டியில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கல்ச்சரை வந்து கிரியேட் பண்ணுது, சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்ட் டாக்ஸ் அண்ட் த 3 பியர்ஸ். இந்த ஸ்டோரிஸ் வந்து மாரல் வாஸ் நாட் வந்து டெஸ்ட்ராய் அதர் பீப்புள் ஸ்டப்ஸ். அதாவது இதில் வந்து உள்ள மாரல் வந்து எதை சொல்கிறாங்கன்னா இது ஒரு மாரல் ஸ்டோரிஸ். இது வந்து எதை சொல்லணும்னா டெஸ்ட்ராய் வந்து எதையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ண அடுத்தவங்களோட அடுத்தவங்க பற்றி இழிவாக பேசுகிற மாதிரி இல்லை, அடுத்தவங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரியும் இல்லை, ஒரு மாரல் கண்டென்ட் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்ட் லாக்ஸ் அண்ட் த 3 பியர்ஸ் அப்படின்னா. இன் 1658 த ஃபர்ஸ்ட் பிக்சர் புக் கேம் அவுட். அதாவது பிக்சர் வைஸ் வந்து நம்ம இப்போ வந்து ஏபிசிடி வந்து இப்போ உள்ள நவடேஸ் வந்து எப்படி இருக்குன்னா
பிக்சர் வந்து ஏபிசிடி, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரைஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்குலாம் வருது. அது மாதிரியே அப்போ வந்து 1658லாம் ஃபர்ஸ்ட் புக் வந்து எது வந்திருக்குன்னா ஆர்பிஸ் சென்சிலிசம் பிக்டஸ் அப்படின்ற ஒரு புக்கு தான் வந்து விஷுவல் வேர்ல்டு இன் பிக்சர்ஸ். ஒரு இப்போ விஷுவலாக ஒரு வேர்ல்டு வந்து சில்ட்ரன்ஸ் வந்து நான் ஒரு புக்குள்ளே வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த புக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. This book was not designed to teach children about how to behave but more enlighten them about the physical world around them. அதாவது டிசைன் வந்து எதுக்கு வந்ததுன்னா எப்படி பிஹேவ் பண்ணணும் மட்டும் இல்லாம எப்படி எப்படிலாம் என்லைட்டன் தேம் அபவுட் த ஃபிசிக்கல் வேர்ல்டு. ஃபிசிக்கல் அவங்க சுற்றி வேர்ல்டு எப்படி இருக்கு ஒரு பிக்சரைஸாக அவங்களுக்கு வந்து அதை காட்டணும்னா இந்த புக்ஸை வச்சு காட்டிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து 1658ல வந்து ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து போட்ட புக் வந்து வந்திருக்கு. அந்த புக்கு தான் இந்த புக் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிசிக்கல் வேர்ல்டு அவங்களை சுத்தி ஒரு சில்ட்ரன் சுத்தி எப்படி வந்து பிசிக்கல் வேர்ல்டு இருக்கும், எப்படிலாம் இருக்கு அமைக்கப்பட்டிருக்க ஒரு வேர்ல்டுனா இப்படிதான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பிக்சரைஸ்டா வந்து காமிச்சிருக்காங்கன்றாங்க. நவடேஸ் ஸ்டோரிஸ் ஆர் கெட்டிங் மோர் அவே ஃப்ரம் த மாரல் அப்படின்றாங்க. அதாவது இப்போ உள்ள ஸ்டோரிஸ்னா எந்த ஒரு மாரலே இல்லாம ரேண்டமா பிளென்டி வந்து டாய்ஸை பத்தியும் அது மட்டும் இல்லாம கிமிக்ஸ் டு வந்து கோ வித் தெம். அதாவது டாய்ஸை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி மட்டுமே இருக்க தவிர எந்த ஒரு மாரலும் இல்லை. அது பஞ்சதந்திர கதைகளா சொல்லுவாங்கல்ல, பஞ்சதந்திர கதைகள்லாம் நமக்கு மாரல் ஸ்டோரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குற மாதிரியும் ஒரு ஃபீல் குட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கிற வந்து ஸ்டோரிஸ் வந்து பஞ்சதந்திர கதைகள். அது மாதிரி இல்லாம இப்போ உள்ள நவடே ஸ்டோரிஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு டாய்ஸை வந்து டாய்ஸை மட்டுமே வந்து காமிக்கிற மாதிரியும் டாய்ஸை மட்டுமே வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ற மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆஸ் யூ ரைட் யுவர் ஸ்டோரி கன்சிடர் த மெயின் எலமெண்ட். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்ன வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரிஸ் நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் நம்ம எழுதுறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு புக்கை வந்து நம்ம ரைட்டர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன எலமெண்ட் தேவை, என்னென்ன கண்டென்ட் வந்து தேவை அப்படின்னா பிளாட் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் த கிரைசிஸ் ரிலேட்டட் சிங்கிள் சென்ட்ரல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னாங்க. புள்ளி கீப்ஸ் பிக்கிங் ஆன் யுவர் டாக்ஸ் கெட்டிங் லாஸ்ட். அதாவது ஏதாவது ஒரு புள்ளி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சென்ட்ரல் தீமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்க ஏதோ ஒரு பையன் வந்து ஸ்கூல் டேஸ் வச்சு நீங்க வந்து பேசிக்கலா எழுதுறீங்கன்னா அதுல வந்து ஏதோ ஒரு சில்ட்ரனை வந்து புள்ளி பண்ணிட்டே இருக்காங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்ற மாதிரி. ஏன்னா யுவர் டாக்ஸ் வந்து கெட்டிங் லாஸ்ட், அதாவது உங்க டாக்ஸ் வந்து தொலைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இது மாதிரி பிளாட் வந்து கண்டெயின் பண்ணியிருந்தா இன்னும் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி பிளாட் இருந்தா தான் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் அப்படின்றத சொல்றாங்க. செட்டிங் எப்படி இருக்கணும்னா விச் இஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஆட் டு த ஸ்டோரி. எதை வந்து ஸ்டோரியில வந்து ஆட் பண்ணிருக்கா ஜூ, பிளே கிரவுண்ட். அதாவது ஜூ அப்படின்னா ஒரு வந்து இன்னும் அட்ராக்டிவா இருக்கும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் யாருக்குன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து படிக்கும்போது. பிளே கிரவுண்டுனா எடுத்துக்கணும்னா அது வந்து அவங்களுக்கு ஃபெமிலியராக ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுனா பிளே கிரவுண்ட்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அங்கே வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக பிளே கிரவுண்ட் அப்புறம் பீச் சைடு அப்படின்றாங்க. செட்டிங் வந்து பீச்சு, ஜூவு, பிளே கிரவுண்டு அப்படின்றது இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. கேரக்டர்ஸ் வந்து எப்படி கேரக்டர்ஸ் அப்படின்னா தே ஆர் வந்து ரெகனைசபிள் டைப்ஸ் வித் தேர் ஓன் ட்ரைட்ஸ் அண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங் குவார்ட்ஸ் அப்படின்றாங்க. எப்படின்னா ரெகனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது பீஸ் மேக்கர், ட்ரபிள் மேக்கர், பிரின்ஸு இது மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கணும். அதாவது அவங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு கேரக்டராக இருக்கணும். பீஸ் மேக்கர், ட்ரபிள் மேக்கர், அது மாதிரி பிரின்ஸு அது மாதிரி ஒரு நல்ல தெரிஞ்ச கேரக்டராக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தீம் எப்படி இருக்குன்னா டாபிக்ஸ் தட் ஹாவ் ஹை இன்ட்ரெஸ்டட் பட் ஆர் வந்து அப்ராப்ரேட் டு யங் பீப்புள் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஹியூமன்ஸ் அண்ட் த வேர்ல்டு அரௌண்ட் வாட்ஸ். தீம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹை இன்ட்ரெஸ்டடான, அதாவது அவங்களுக்கு அந்த மாரல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை இருக்கணும் அப்படின்றாங்க. யங் பீப்புள்ஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட், யங் பீப்புள் படித்தாலுமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணும். அது மாதிரி நம்ம எழுதணும், அது மாதிரி ஒரு தீமை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு ஹியூமன்ஸ் அண்ட் த வேர்ல்டு அரௌண்ட் வாட்ஸ், அவங்கள சுற்றி வந்து எப்படி வந்து வேர்ல்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஜெலசி, சீட்டிங், மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸு, ஹானர், பிலாங்கிங், அவங்கள சுற்றி என்னென்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த தீமில் இருந்தால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க படிக்கும் போது இன்னும் நிறையா தெரிஞ்சுப்பாங்க. ஜெலசினா இப்படி தான் இருக்கும், சீட்டிங்னா இப்படி தான் இருக்கும். முன்னாடியே வந்து ஒரு ஸ்டோரி மூலயமா நீங்கள் எழுதுகிற ஸ்டோரி மூலயமா அவங்க தெரிஞ்சுப்பாங்க இப்படி ஒரு தீம் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நெரேட்டர் ஹூ பிகம் ஏ கேரக்டர் இன் த ஸ்டோரி விச் ரிஃப்ளெக்ட் ஏ சைல்டு ஆர் சைல்டு சப்ஸ்டிடியூட் அப்படின்றாங்க. நெரேட்டர் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு சைல்டாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைல்டே வந்து ஒரு சில்ட்ரனே வந்து சொல்கிற மாதிரியும் இல்லைனா ஃபர்ஸ்ட் பர்சன் சைல்டு, தேர்ட் பர்சன் பிரதர், அப்புறமேட்டு சிஸ்டர்,
பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு பெட்டு, ஒரு அனிமலை வந்து அனிமல் கூட ஒரு நெரேட் பண்ற மாதிரி இருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பாங்க. ஒரு டாக்கா இருக்கட்டும், ஒரு பூனையா இருக்கட்டும், பெட் அனிமல்ஸ்ல இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ஒரு இதை வந்து ஒரு நெரேட் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பார்ப்பாங்க, கேட்பாங்க, அது வந்து லிசன் பண்ணுவாங்க. அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி இருக்கணும்னா, நெரேட்டர் வந்து பிகம் த கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரி which reflect a child is substitute. சைல்டாகவும் இருக்கலாம், சப்ஸ்டிடியூட் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சைல்டு, தேர்ட் பர்சன் பிரதர், சிஸ்டர், பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெட்டா இப்படின்றது சைல்டுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் வந்து இவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம தான் நான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரைட்டராக ஆகணும் அப்படின்றது சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர்னு பர்டிகுலர் நம்ம வந்து ஒரு ரைட்டர் ஆகணும். இந்த எலமெண்ட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நிச்சயமா நம்ம புக்கு பப்ளிஷ் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான் ரீடர்ஸ். இதை மட்டும் தான் நான் சொல்லணுன்ட்டு உங்கள்கிட்ட விருப்பப்பட்டேன். அண்டு என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கப்புறம் எந்த லிட்ரேச்சரை பற்றி சொல்லணும், எதெல்லாம் உங்களுக்கு புரியல, எந்த கண்டென்ட் வந்து நான் சொன்னால் வந்து இன்னும் நல்லா பெட்டரான உங்களுக்கு கிளாரிஃபைட் கிடைக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.